ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நம்ம ரஞ்சித்தோட கல்யாணம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ரஞ்சித் வந்து அந்த வீட்டை விட்டு எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் மொத்த குடும்பமும் ரஞ்சித்தோட காலை பிடிச்சி இழுத்து வீட்டுக்குள்ளே போடாத குறையா அவனை வந்து நடத்துகிறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்மளோட எபிசோடில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம அருணாச்சலத்துக்கு வந்து இப்படி சீரியஸான ஒரு கண்டிஷனில் இருக்கவும், நம்ம சூர்யா வந்து பெயிலில் வந்து இல்லீகலாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணி நம்ம அருணாச்சலத்தை வந்து வெளியே எடுக்கலாம், நம்ம அப்பா வந்து வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஆணித்தரமாக யோசிச்சு அட்வொகேட்டை போய் மீட் பண்ண போகிறாங்க. மீட் பண்ணும்போது அட்வொகேட் வந்து அதுக்கான பணத்தை வாங்கிட்டு சூர்யாவை அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு வந்து மீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சூர்யாவும் அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு நம்ம அட்வொகேட்டை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அங்கே அட்வொகேட் மூலமாக இல்லீகலாக ட்ரை பண்ணனால நம்ம அருணாச்சலத்துக்கு வந்து பெயில் கிடச்சிருச்சு. எதனால் இந்த பெயிலை வந்து சூர்யா வந்து வாங்குறாங்க அப்படின்னா, அருணாச்சலம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கனால திரும்பியும் அவங்களோட பிளட் ப்ரெஷர்லாம் ரொம்ப கம்மியாகி ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்த அளவுக்கு உயிருக்கு ஆபத்தானனால மொத்த குடும்பத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு சைன் பண்ணுறதுக்காக, உங்களோட ஹஸ்பண்ட் உயிருக்கு என்ன ஆனாலும் ஹாஸ்பிட்டலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மொத்த குடும்பத்தை சைன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. மொத்த குடும்பமும் ஆடி அடங்கி மொத்த குடும்பத்துக்கு நடுக்கம் கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீச் ஆகிருப்பாங்க. அங்கே பார்த்தா அருணாச்சலோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருந்ததை பார்த்துட்டு சுந்தரவல்லி அங்கே கதறி வந்து அழுதுருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சூர்யா இனிமேலாச்சும் அப்பா வந்து லீகலாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணக்கூடாது, அப்பாவோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகலாக அட்வொகேட்டை போய் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி நிறைய காசு கொடுத்தனால அட்வொகேட்டும் வந்து இல்லீகலாக நம்ம அருணாச்சலத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. வெளியே கொண்டு வந்த அந்த சந்தோஷத்தில் சூர்யா வந்து சுந்தரவல்லிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து பெயில் கிடச்சிருச்சுமா, அடுத்த நாள் காலையில் வந்து என்னை வந்து பார்க்க சொன்னாங்க, ஒரு லெட்ரு மட்டும் வாங்கிட்டு அதில் சைன் வாங்குவோமா, சைன் வாங்கினதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம அப்பா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சுந்தரவல்லி கிட்ட சொன்னோடனே சுந்தரவல்லிக்கு வந்து செம்ம ஹாப்பி. உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லா ஃபேமிலியுமே வந்து அவங்க திரும்பியும் வந்து சைன் போட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் பொறுத்தளவில் இப்போது பெயிலில் எடுக்காத வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் ஜெயில் மாதிரி தான் வந்து நம்ம அருணாச்சலத்துக்கு இருக்கும். அதனால வந்து அங்கே வந்து மொத்த குடும்பமும் ஸ்டே பண்ண முடியாது. அதனால போலீஸ் வந்து மொத்த குடும்பத்தையும் வந்து நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க, ஏதாச்சும் ஒன்றா நாங்கள் கால் பண்ணுறோம், அப்போ 2 பேர் மட்டும் பார்த்தா போதும் அந்த மாதிரி சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. இப்போது மொத்த ஃபேமிலியும் அவங்க வீட்டில் இருக்கும்போது சூர்யா வந்து கால் பண்ணி சொன்ன இந்த விஷயம் நம்ம சுந்தரவல்லி ஃபேமிலிக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. உடனே சுந்தரவல்லிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சுந்தரவல்லி வந்து சூர்யா மேலே இருந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக சுந்தரவல்லிக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு சுந்தரவல்லியோட ஆக்டிங் பிடிக்கும்னா சுந்தரவல்லி ஆக்டிங் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யாவோட ஆக்டிங் பிடிக்கும்னா சூர்யா ஆக்டிங் சூப்பர், சூர்யா சூப்பர், நந்தினி சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம சுந்தரவல்லிக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. செம்ம ஹாப்பியாக இருந்தோடனே வந்து சுந்தரவல்லி வந்து ஃபஸ்ட்டு வந்து தான் மகளான சுரேகாவை தான் கூப்பிட்றாங்க. சுரேகா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னால் அப்பாவை வந்து பெயில் எடுக்க நாளைக்கு ஒரு சைன் மட்டும் போட்டால் போதுமா, அப்பாவை பெயில் எடுக்கிற ஆர்டர் வந்துருச்சா, நம்ம அப்பாவை நீ பெயில் எடுத்து நம்ம அப்பாவை நல்லபடியாக வந்து வீட்டில் இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா கிட்ட வந்து சுந்தரவல்லி வந்து சொல்லிடுறாங்க. உடனே சுந்தரவல்லி வந்து செம்ம ஹாப்பியாக வந்து சுரேகா கிட்ட சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் வந்து 10 மணிக்கு அதே மாதிரி சூர்யா சொன்ன மாதிரியே ஒரு சைன் போட்டுட்டு வந்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்ததுக்கப்புறமா போலீஸ் வந்து ஓகே உங்கள் அப்பாவை வந்து பெயில் எடுத்துக்கலாம், இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் மொத்த ஃபேமிலியும் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே சொன்னதுக்கப்புறமா சூர்யா வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. சார் இந்த மாதிரி அப்பா வந்து இங்கே இருக்கிறதுல எனக்கு சேஃப்னு தோணல சார், நாங்கள் ஸ்பெஷல் டாக்டர் வச்சு அப்பாவுக்கு எதுவும் ஆகாத மாதிரி ஸ்பெஷல் டாக்டர் வச்சு வீட்டிலே இருந்து பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே சூர்யா நீங்கள் சொல்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் இவ்வளோ கேட்குறதுனால நான் ஒத்துக்கிறேன், ஓகே உங்கள் மொத்த ஃபேமிலியும் கண்டிப்பாக உங்கள் அப்பா மேலே பாசமாக இருக்கீங்க, நான் பார்த்தேன், நீங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகலாம், நான் டிஸ்சார்ஜ் எழுதி தரேன், பட் ஏதாச்சும் ஒரு சீரியஸான ப்ராப்ளம் உங்கள் ஸ்பெஷல் டாக்டர்னால் பார்க்க முடியல அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், எங்களோட சர்வீஸ் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும், நாங்கள் வந்து வீட்டுக்கு கூட அனுப்பி உங்கள் அப்பா வந்து
பார்த்துக்குறோம். ஸோ அப்பாவோட விஷயத்தில் இனிமேல் அஜாக்கிரதையாக மட்டும் இருக்காதீங்க சூர்யா. ஏன்னா இது அப்பாவோட உயிர். இதுக்கு மேலே அப்பாவுக்கு திரும்பியும் வந்து ப்ரெஷர் ஆச்சு அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஹார்ட் அட்டாக் லெவலில் கூட கொண்டு போய் விட்டுரும். அதனால கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க சூர்யா. உங்களை நம்பி நான் டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்து சூர்யாவோட அப்பாவை எல்லாருமே ஃபேமிலியாக வந்து கூட்டிகிட்டு போவாங்க. காரில் வந்து ஏற்றிட்டு போவாங்க. சூர்யா தான் வந்து அவங்க அப்பா வந்து தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போய் காரில் போயிட்டு விட்டதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து நம்ம சுந்தரவள்ளி அம்மா வந்து நல்லா பார்த்துக்குறோங்க அங்கே. ஆனால் அவங்க அருணாச்சலம் வந்து இன்ன வரைக்கும் கண்ணை முழிக்கவே இல்லை. ஆனால் எப்போ கண்ணை முழிப்பாங்க, எப்போ அருணாச்சலத்துக்கிட்ட மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளி வந்து அவ்வளோ காதலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அருணாச்சலம் வந்து இன்னுமே கண்ணு முழிக்காதான் நம்ம எல்லாருக்குமே வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கண்ணு முழிச்சுவார். ஏன்னா அவர் கண்ணு முழிச்சுவார்னு நான் எதனால் சொல்கிறேன்னா, ஒரு எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி வந்து கருப்பசாமி கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது அப்படி அந்த ஃபோட்டோவில் வந்து அப்படி பூ வந்து அப்படி லபக்குன்னு வந்து விழுகும். விழுந்ததுக்கப்புறம் வந்து அப்போவே நம்மளுக்கு தெரியும் இந்த பூ வந்து விழுகுது. அப்போ வந்து அருணாச்சலத்துக்கு சாமியே வந்து உத்தரவு கொடுத்துருச்சு, அருணாச்சலம் உயிருக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் அருணாச்சலத்துக்கு வந்து எதுவும் ஆகாது அப்படின்னு வந்து அருணாச்சலத்துக்கு வந்து எதுவும் ஆகாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரியல் ரொம்ப விறுவிறுப்பாக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த மாதிரி அருணாச்சலத்தை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அருணாச்சலத்தை இப்போ ஒன்று அவங்கள வந்து தூக்குறது எடுக்கிறது எல்லாமே வந்து சூர்யா பார்த்துக்கிறாங்க. நந்தினி வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது அந்த மாதிரி விஷயங்களை நந்தினி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணமும் நந்தினியும் சேர்ந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சுந்தரவள்ளி வந்து அவங்கள பெட்டில் தூங்க வைக்கிறது, அவங்கள தூங்காமல் வந்து பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா அந்த ஃபேமிலி வந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சுந்தரவள்ளி வந்து எல்லாரையும் ஹாலுக்கு வந்து கூப்பிடுறாங்க. எல்லோரும் வாங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூப்பிட்டோன்னே எல்லோரும் வந்து ஹாலில் வந்து ஒரு சோஃபாவில் வந்து எல்லோரும் அரேஞ்ச் ஆகி உட்காந்துருவாங்கல்ல. ஸோ அந்த சோஃபாலே வந்து அரேஞ்ச் ஆகி உட்காடுறாங்க. அரேஞ்ச் ஆகி உட்காந்ததுக்கப்புறமா நம்ம சுந்தரவள்ளி வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ரஞ்சித்தோட அப்பா கிட்ட, அண்ணே நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னும் கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. ஆனால் வந்து இப்போது அருணாச்சலத்தோட என் ஹஸ்பண்டோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னும் அவங்க எப்போ கண்ணு முழிப்பாங்க, எப்போ பேசுவாங்கன்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். எனக்கு என் ஹஸ்பண்ட் முக்கியம்தான், அதே மாதிரி என் மகளோட கல்யாணமும் எனக்கு முக்கியம்தான். ஏன்னா என் அண்ணே நீங்கள் எனக்கு எல்லாருமே முக்கியம்தான். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில எனக்கு கல்யாணம் வேண்டான்னு தோணுதுனே. ஏன்னா வந்து இப்படி ஆயிட்டுருக்கு, நம்ம குடும்பத்தில் அபசகுணத்துக்கு மேலே அபசகுணமாக நடந்துட்டுருக்கு. அதனால 1 வாரத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடக்குது. நம்ம இன்னும் இன்விடேஷன்ஸும் கொடுக்க ஆரம்பிக்கலை. நம்ம இந்த இன்விடேஷன்ஸை அப்படியே வச்சுக்கலாம், டேட்டு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு கல்யாணத்தை 1 மாதம் மட்டும் தள்ளி போடலானே அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரஞ்சித்துக்கு செம்ம கோவம் வந்துடுது. ரஞ்சித் வந்து, ஆண்டி என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அதான் அருணாச்சல ஐயர் தான் நம்ம தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம்ல, பெயிலும் கிடச்சிருச்சு, இனிமேல் நம்ம பார்த்தா 1 வாரத்தில் அதெல்லாம் அங்கிள் கண்டிப்பாக கண்ணு முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சுந்தரவள்ளி வந்து, இல்லை ரஞ்சித், எனக்கு உன்னோட கோபமும் வேகமும் எனக்கு புரியுது. ஆனால் வந்து இப்போ வந்து அங்கிளோட நிலைமை அப்படி இல்லைடா, புரிஞ்சுக்கோ. நீ அவங்களோட இடத்துலேருந்து அவங்க அப்படியே கண்ணு முழிச்சாலும் அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது ரஞ்சித். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான நோய் கிடையாது அங்கிளுக்கு வந்தது. அதனால அவங்களுக்கு எந்த ப்ரெஷரும் நம்ம வச்சுக்கவும் கூடாது. அதனால 1 மாதம் கழிச்சு நம்ம கல்யாணத்தை தள்ளி போடலாம். இப்போ என்ன நான் கல்யாணம் வேண்டாம்னா சொல்கிறேன், 1 மாதம் கழிச்சு தள்ளி போடலாம் தானே சொல்கிறேன் ரஞ்சித் அப்படின்னு சொன்னோடனே ரஞ்சித் வந்து, அதெல்லாம் முடியாது ஆண்டி. அப்பா வாங்க நம்ம ஃபாரின் போகலாம், எனக்கு இந்த கல்யாணம் சொன்ன தேதியில் நடக்கணும், இல்லைன்னா தயவு செஞ்சு நான் ஃபாரின் போகிறத யாருனாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே இந்த இடத்துல இதுக்கப்புறம் என்ன ஆக போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.